பார்க்கின்சன்ஸுங்கிறது ஒரு டீஜெனரேட்டிவ் டிஸார்டர். டீஜெனரேஷன்னா வயசான பிறகு வரக்கூடிய முட்டு வலி, முடி நரைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதே மாதிரி பார்க்கின்சன்ஸ் டிசீஸுங்கிறது அந்த மொட்டிலிட்டி டிஸார்டர். அந்த கையில் அது பில் ரோலிங், பணம் எண்ணுவாங்கள்ல, அதனால் கை இப்படி தான் எண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். அது கேஷியர் மாதிரி பில் ரோலிங் மூமெண்ட் இருக்கும் கையில். அப்புறம் அப்படியே முன்னால் நடந்து போயிட்டுருப்பாங்க, முன்னாலேயே தள்ளுற மாதிரி, அப்படி ஃபாலிங் ஃபார்வர்ட் அப்படியே போவாங்க மூமெண்ட்லாம். இட்ஸ் அ மூமெண்ட் டிஸார்டர். அது அல்ஷீமஸ் டிசீஸ் மாதிரி. அது அவங்களாம் ஞாபக சக்தி இல்லாமல் போகும். இவங்களுக்கு வந்து மூமெண்ட் தான் ப்ராப்ளம். இப்போ கையில் காப்பி கொடுத்தீங்கன்னா இப்படி கொட்டிடுவாங்க எல்லாத்தையும். இப்படி பிடிச்சா எப்படி இருக்கும்? டம்ளர் கொடுத்தா கிரிப்பாக பிடிக்கணும்ல, பிடிச்சி குடிக்கணும். கையில் கொடுப்பீங்க, இப்படி ஆடும் கை. அதனால் மூமெண்ட் டிஸார்டர் இதெல்லாம் ஏஜ் ரிலேட்டடாக வர்றது. பொதுவாக உங்கள் பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருந்தால் அது வராது. மூளைக்கு சரியாக வேலை கொடுக்காம, இப்போ நம்ம செய்கிறோம்ல, வாக்கிங் போயிட்டு எல்லாம் இது பண்ணுறோம், இதை கதைகள் சொல்கிறோம், ஜோக் அடிக்கிறோம், சிரிக்கிறோம், ஒரு மனம் விட்டு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மனநிலையில் ஒரு மூளையை நல்ல ஆக்டிவாக வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து வராது, பொதுவாக வராது. அது ஒரு ஏஜ் ஆகிட்டு, நமக்கு வயசாகிட்டுன்னு அப்படியே மக்கு மாதிரி தின்னுட்டு அங்கே உட்கார்றது, தூங்குறது, சும்மா கொஞ்சம் நேரம் பேப்பரை படிக்கிறது, அப்படியே அந்தால தூங்கிடுறது, யார்ட்டையும் பேசுகிறது இல்லை, அப்படி செக்குலூடராக இருக்காங்கள்ல, அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் தான் பொதுவாக இது வரும். அதனால் பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிட்டா இது வந்து வராது. நல்லா பாட்டு பாடணும், நல்லா பாட்டு கேட்கணும், நல்லா ரீட் பண்ணணும், புஸ்தகங்கள் வாசிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்களோட கலந்துக்கணும், மனசில் உள்ளதை பேசணும், சிரிக்கணும். நிறையா ஃபங்க்ஷன்ஸை நம்ம விட்டுடுறோம். அதனால் அது ஏதோ புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி ஆட ஆரம்பிச்சிருது. அதனால் பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம செய்கிறது தான் இது செஞ்சுக்கிட்டா நம்ம ஆட்களில் யாருக்கும் பார்க்கின்சன்ஸே வராது, வாக்கிங் போகிறவங்களில். அதனால் ஃபிசிக்கலி ஆக்டிவ், மென்டலி ஆல்சோ ஆக்டிவ்னா வராது. மற்றபடி டீஜெனரேட்டிவ் டிஸார்டர் அது ஒரு ஆர்கன் யூஸ் இல்லாமல் இருக்கும்போது வர்றது தான். ஆனால் அது ஒரு டிசீஸு. பொதுவாக ப்ரிவென்டிவ் டிஸார்டர் தான் நான் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் சொல்கிறேன், பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கிட்டா வராதுன்ட்டு. மற்றபடி ரேர் பாசிபிலிட்டிஸ் நமக்கும் வரலாம், நீங்கள் பயப்படாதீங்க. அதனால் நமக்கெல்லாம் வராது. பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிட்ட பழகிட்டாலே நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட், நல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்து, நல்ல விட்டமின்ஸ் ரிச்சாக ஃப்ரூட்ஸ் எடுத்து, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம டயட்டை நல்லா கொஞ்சம் ரெகுலரைஸ் சரி பண்ணிவிட்டு பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிட்டா வராது.